எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லபடியாக விநாயகரையும் பெருமாளையும் நம்ம பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க. அவங்களுக்கு தீபாராதனை காமிச்சு என்னுடைய பிறந்த நாளுக்காக என் பையன் விநாயகரையும் பெருமாள் சாமியும் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்கள பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தாங்க. போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க விநாயகர் சிலையும் பெருமாள் சிலையும். நான் என்னுடைய கிராமத்து ஊருக்கு தாங்க போயிருந்தேன். நான் கல்யாணம் முடிஞ்ச ஊருக்கு தாங்க போயிருந்தேன். எங்கள் வீட்டு கொய்யாக்காய் செடி ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன காயாக இருந்தாலும் நல்லா இனிச்சு கிடக்குங்க. ஒவ்வொரு காய் சாப்பிடும்போது அவ்வளோவா இனிக்காது. ஆனால் எங்கள் வீட்டு காய் சூப்பராக இருக்கும். நான் ஒரு காயை விட மாட்டேன், எல்லா காயும் பறித்து சாப்பிட்ருவேங்க. சரி, வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சா, இளநீ குடிக்கல அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன். அவர் தான் இளநியெல்லாம் பறித்து போட்டுக்கிட்டு இருந்தார். இளநீ தண்ணியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இனிச்சு கிடந்துச்சு. திருப்தியாக தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு பின்னாடி போய் உட்காரலாம். வீட்டில் கொஞ்சம் ஹீட்டாக இருக்குங்க, உட்கார முடியாது. அனலாக இருக்கும். வேப்ப மரத்துக்கு அடியில் உட்காந்துரலாம். கொஞ்சம் நிழல் இருக்கும். நல்லா காற்றோட்டமாக சிலு சிலு சிலுன்னு இருக்குங்க. நாங்கள் எப்போல்லாம் ஊருக்கு போகிறோமோ அப்போல்லாம் நாங்கள் பின்னாடி தான் உட்காருவோம். நல்லா இருக்கும். இங்கே கோழி மாடு மேய்கிறதெல்லாம் பார்த்துட்டு, வேடிக்கை பார்த்துட்டு, போகிறவங்கலாம் பார்த்துட்டு பேசிட்டு அங்கனையே உட்காந்துருவோம். சாயந்தரம் போல் தான் நாங்கள் வீட்டுக்கு வருவோம். எங்களுக்கு பிடிச்ச இடம் கூட சொல்லலாங்க. அங்கே தென்னை மரம், மாமரம், கொய்யா மரம், சப்போட்டா மரம், கொடுக்காப்புளி மரம், மருதாணி செடி, தென்னை மரத்து பக்கத்துலேயே நாங்கள் பனை மரம் கூட வச்சுருக்கோம். அதையே பார்த்துட்டு நாங்கள் உட்காந்துருவோம். இந்த சைடு ஃபுல்லாக வேப்ப மரம். இது ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது எங்கள் மாமா தான். அதுக்கு உரம் போட்டு தண்ணி ஊற்றுறது எல்லாமே முழுசாக பார்க்குறது எல்லாமே எங்கள் மாமா தான். அவர் தான் இந்த அளவுக்கு மரத்தெல்லாம் வளர்த்து விட்ருக்காரு. இன்றைக்கி நம்ம என்ன இது பார்க்க போனால், யாரையும் நம்பாதே, யார் மேலேயும் நம்பிக்கை வைக்காத. நம்ம சொந்தக்காரங்க தான், அவங்க உதவி கேட்குறாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சி நம்ம உதவி செய்வோம். அவங்க கஷ்டப்படுறாங்க, நம்மகிட்ட கேட்குறாங்களே அப்படின்ட்டு நம்ம நகையோ பொருளோ பணமோ கொடுத்து நம்ம உதவி செஞ்சுருப்போம். ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது கண்டிப்பாக அவங்க உதவி செய்ய மாட்டாங்க. நான் எல்லாத்தையுமே நான் சொல்லலை, யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி இருப்பாங்க. நம்ம கஷ்டம்னு ஒன்று அவங்ககிட்ட நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு ரீசன் வச்சுருப்பாங்க. நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட காசு இல்லைப்பா, செலவழிஞ்சிருச்சு, ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லிடுவாங்க. நம்ம எப்படி அவங்ககிட்ட இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம அவங்ககிட்ட போய் கேட்குறதுக்கு மனசே வராது, உதவி செய்யுங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கும், ஆனால் செய்கிறதுக்கு மனசு இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், யாரையுமே நீங்கள் நம்பாதீங்க. நம்மளோட வீக்னஸை நிறையா பேர் பயன்படுத்திக்கிடுவாங்க. நம்ம எதுலையாச்சும் ஒரு விஷயத்தில் வீக்னஸாக இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி நம்மளை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. யார் மேலேயும் எதிர்பார்ப்பு வைக்கவே வைக்காதீங்க. ஒருத்தவங்களை சார்ந்து நம்மளோட கஷ்டம், நம்மளோட சந்தோஷம், நம்ம எல்லா விஷயத்தையும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறவங்க. நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க, நம்ம கூட தானே கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணிக்கிடுவோம். ஆனால் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஏதோ ஒரு சின்ன சின்ன நம்மளுக்கு கருத்து வேறுபாடுனால சண்டை வந்துடும், அதனால் பிரிஞ்சிருவோம். நம்மளை விட்டு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் நம்ம கூட தானே இருப்பாங்கன்னு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு நம்மளை விட்டு போயிடுவாங்க. அதை நினச்சி நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்ம கூட தானே இருக்குன்னு சொன்னாங்க, இப்போ திடீர்னு போயிட்டாங்களே, அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால தான் சொல்கிறேன், யார் மேலேயும் நம்ம நம்பிக்கை வைக்காதீங்க, யாருமே நம்பாதீங்க. யார் மேலேயும் நம்பிக்கை வச்சு எதையுமே நீங்கள் சொல்லாதீங்க. யாருக்காகவும் நீங்கள் அழுகாதீங்க. உங்களை நீங்களே வருத்தி கொண்டு தயவு செய்து நீங்கள் யாருக்காகவுமே நீங்கள் அழுகாதீங்க. உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் நம்புங்க. அவங்கள நம்புறதோட நம்ம யாரையும் நம்ப போகிறோம் சொல்லுங்கள். நம்ம வேலையை நம்ம கடைசி வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். சிலர் தேவைக்காக பேசுவாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் நம்மளால் ஏதாச்சும் காரியம் ஆகணும், ஏதாச்சும் சொல்லணுன்னா அதை தேவைக்காக பழகுவாங்க. அவங்களோட தேவை முடிஞ்சிருச்சுன்னா போய்கிட்டே இருப்பாங்க. எல்லார்கிட்டையுமே பாசமாக பேசுங்க, பழகுங்க, சந்தோஷமாக இருங்க. ஆனால் யாரையும் நம்பாதீங்க. எல்லாத்தையும் நம்பி நம்ம கஷ்டப்படுறதோட கடைசி வரைக்கும் நம்மளையே நம்பி நம்ம இருந்துடலாங்க. யாரையும் நம்பி வாழாத, உன்னை நம்பி மட்டும் நீ கடைசி வரைக்கும் வாழும். நம்ம குழந்தைகளுக்கு கூட நம்ம சொல்லிக் கொடுப்போங்க, ஈஸியாக யாரையும் நம்பிடாத, யாரை நம்பி நீ எதுவுமே, நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் கூட முழுசாக எதுவுமே நீ ஷேர் பண்ணிக்கிறாத. எல்லாமே ஷேர் பண்ணிட்டு கடைசியில் நம்மளுக்கு பிரச்சனை தாங்க முடியும், பிரச்சனையில் தான் முடியும். அதனால் யாரையும் நம்பி எதுவுமே நீ செயல்படுத்த வேணாம். கடைசி வரைக்கும் நீ உன்னையே நம்பு, உன்னை படித்த கடவுளை நம்பு. அது மட்டும் தான் சொல்லுவேன். எல்லோருமே நல்லாயிருக்கும்.